அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு. அதற்கு நான் எடுத்துக்கொண்ட கேண்டில் பிங்க் வண்ண கேண்டில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வாசிப்பை நம்ம பார்க்கலாம். எடுத்தோன்னே இந்த துளிகளில் என்ன முதல்ல எனக்கு தெரியுது அப்படின்னா பட்டாம்பூச்சி. ஸோ எடுத்தோன்னே தெரியுறது பட்டாம்பூச்சி. நீங்கள் பட்டாம்பூச்சியை டேட்டுவாக போட்டிருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டோட வரவேற்பு அறையில் ஸ்டிக்கர்ஸாக ஒட்ட வச்சுருக்கலாம். இது என்ன வண்ணங்களில் இருக்கலாம்னா தங்க நிறத்தில் ஆன பட்டாம்பூச்சியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா பிளாக் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து எனக்கு ஒரு சைடு தான் தெரியுது. ஸோ உங்களுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதான்னு கேட்டால் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது இன்னும் முழுமை பெறலை அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உருமாறுதல். ஸோ இந்த உருமாறுதல் அப்படிங்கிறது சில பேருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஒரு 10% ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா சில பேருக்கு ஒரு 20-30% அப்படி தான் ஆயிருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னும் முழுமை பெறலை அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தோட செய்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா சில விடுதலை பெறுவது போல் எனக்கு இந்த ரீடிங்கில் தோணுது. ஓகேவா? ஸோ மாறுதல்ங்கிறது ஏதோ ஒன்று கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. சில நேரங்களில் சில தடைகள் வரலாம், பட் விடாமுயற்சியோட கற்றுக்கோங்க. அதே போல் நான் இந்த விடுதலை அப்படின்னு நான் இங்கே எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு மனிதர்களிடம் இருந்து, இல்லை அவர்களோட நினைவுகள் இருந்து, இல்லைனா சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒன்றுத்தில் ஒரு சிக்கிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சிக்கிக்கிட்டதுலேருந்து ஒரு விடுதலை ஆகிறது நம்முடையது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை நினச்சிட்ருப்போம். பட் காலப்போக்கில் தான் தெரியும் அது நமக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதுலேருந்து நம்ம நகர்ந்து நமக்கான விடுதலை பெறணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா பாராட்டு. ஆமாம், உங்களுக்கு பாராட்டை தான் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் நம்ம அதற்கு ஒரு முயற்சின்னு எடுக்கிறோம் பாருங்கள், அதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் நான் சொல்வேன். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. எங்கேயுமே தேங்கி போயிடாதீங்க, நகர்ந்துகிட்டே இருங்க அப்படிங்கிறது போல் உங்களோட வாசிப்பு தெரியுது. ஓகேவா? இப்போ அடுத்ததான் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட த்ரோட் சக்ரா, உங்களோட தொண்டை பகுதி தெரியுது. ஸோ சில பேருக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தொண்டை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இது கொஞ்சம் உங்களோட த்ரோட் சக்கரா வந்து பலவீனமாக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அதற்கான பயிற்சி செஞ்சு உங்களோட த்ரோட் சக்கராவை நீங்கள் வலிமை பொருத்தியதாக மாற்றிக்கோங்க. சில நேரங்களில் இது சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்கும்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது துக்கம் தொண்டை அடைக்குதுப்பா, எனக்குள்ளே நிறைய சோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் சரி பண்ணிக்கிட்டாலும், அந்த சக்கரத்துக்கான கிளென்சிங் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஆதங்கம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த த்ரோட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை முதல்ல பாருங்கள். அந்த பிரச்சனைன்னு நீங்கள் எதை கருதுறீங்க, இல்லை கவலை வருத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை முதல்ல தீர்க்க பாருங்கள். அது நீங்கள் முற்றிலுமாக அகற்றும் போது தான் இந்த த்ரோட் சக்கராங்கிறது என்றைக்குமே ஒரு மாதிரி சிறப்பாக உங்களுக்கு செயலாற்றும் அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த வாசிப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு இது பொருந்தாமல் கூட போகலாம். ஸோ பொருந்தலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தெரிகிற விஷயங்கள், எஸ், இரு மனங்கள் இணைவது போல் இந்த வாசிப்பில் எனக்கு தெரியுது. குட்டி குட்டி ஹார்ட்ஸ், அது வந்து முதல்ல பிரியுது மறுபடியும் சேருது அப்படிங்கிறது போல் தெரியுது. இந்த இரு மனங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது காதலன் காதலி கணவன் மனைவி மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். ஸோ ஒரு சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்திப்புகள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அதே போல் பரிசு பொருட்கள் கொடுத்துக்க பெறுவதும் வாங்குவதும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல் இருக்குது. இன்னும் இது தெளிவாக சொல்லணுன்னா நில் கவனி செல் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இது வரைக்கும் டைம் இல்லைன்னு ஓடிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நில்லுப்பா, என்ன ஏதுன்னு விசாரிப்பா, அதுக்கப்புறம் நீ போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் ஒரு ஓய்வு காலமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களோட சொந்தக்காரங்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு எனர்ஜி, மனசுக்கு பிடிச்சமான ஒரு நபர்களை, நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரீடிங்கில் வருது. அதே நேரம் இந்த சந்திப்புகள் வந்து ஒரு சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். நீர்நிலைகள் சார்ந்த இடங்களுக்கு போகிறதா இருக்கலாம். அதே போல் இந்த சுற்றுலாங்கிறது இறை சார்ந்தும் இருக்கலாம், இறை ஆற்றல் மிகுந்த இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கடற்கரை சார்ந்த கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் வருதா. இன்னும் இப்போ புதுசாக தெரியக்கூடிய எனர்ஜி என்ன தெரியுமா? ஒரு மாதிரி ஃபயர் எனர்ஜி. எஸ், இது வந்து
என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு ஃபயர் டிராகன் அப்படி போல் எனக்கு இதை காட்சி அளிக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபயர் டிராகன் என்ன இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சொல்ல விரும்புகிறதா நான் எனக்கு என்ன உணர்றேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுக்குள்ள ஒரு மன வலிமையே இது உங்களுக்கு கொடுக்க விரும்புது. ஓகேவா? இந்த மன வலிமைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது உங்களுக்கான ஒரு மன வலிமையை கொடுக்கறது. ஓகே, உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு. இது வந்து மற்றவங்களை சார்ந்தது கிடையாது, உங்களோட குடும்பம் சார்ந்தது கிடையாது, வேறு யாருமே சார்ந்து இல்லை. இது உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் இந்த ஃபயர் டிராகனோட எனர்ஜியை கொடுக்க விருப்பப்படுது அப்படிங்கிறது போல தான் எனக்கு தோணுது. இது ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா, இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த வாசிப்பை பார்க்குறீங்கள, இந்த காலகட்டங்களில் நீங்கள் சில சவால்களை வந்து சந்திக்க நேரிடலாம். ஓகேவா? இந்த சவாலுக்கு தயாராகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது போல தான் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அணுக போகிறீங்க. முன்னெடுத்து நடத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முன்னுக்கு போகிறது. சரியா? ஸோ இது வந்து தவிர்க்கவே முடியாது, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருப்போம்ல, அது போன்ற சில விஷயங்களாக இருக்கலாம். இது எப்படி இன்னும் தெளிவாக சொல்லலாம்னா, இது வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வேணும்னே தவிர்த்துருக்கலாம். ஆனால் இப்போ பிரபஞ்சம் கொடுக்குற விஷயங்கள் என்னென்னா, இது உனக்கான நேரம், நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது போல் எனக்கு இந்த வாசிப்பில் வருது. இன்னும் இதை வேடிக்கை எப்படி சொல்லணும்னா, இப்போது தனியார் தொலைக்காட்சியில் சில போட்டிகள் நடக்குது இல்லையா, ஸோ அந்த பட்டத்தை வெல்ல போவது யார் அப்படின்றது போல் அங்கே ஒரு கனத்த குரலில் ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, இது வந்து இண்டிவிஜுவல் கேம், இது வந்து உங்களுக்கானது. ஓகே, உங்களோட தனித்திறமை, உங்களோட தனித்துவத்தை காட்டக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? ஸோ அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது என்னென்னா, ஆட்டத்தை நீங்கள் ஆட ஆரம்பிங்க. ஓகே, தனியாக தான் ஆடணும்னா எஸ், தனியாக தான் இந்த ஆட்டத்தை ஆடியாக வேண்டியது இருக்குது. வெற்றியோ தோல்வியோ நீங்கள் வருவதை எதிர்கொள்ளுங்க அப்படின்றது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? இந்த வாசிப்பை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, சில பேர் இன்றைக்கே பார்க்கலாம், இன்னும் சில பேர் இந்த வீடியோவை என்னைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அந்த நாள் வந்து ஒரு சிறந்த நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கான தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காட்டுது. ஏதோ ஒன்று செய்யணும்னு ஒரு துடிப்போடு இருக்க பாருங்க, அந்த துடிப்பு, அந்த புத்துணர்ச்சி, அந்த ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமும் சேர்ந்து தான் அந்த ஃபயர் டிராகன் உங்ககிட்ட வரமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபயர் டிராகனில் தெரிகிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தெரியக்கூடிய ராசி அண்ட் லக்னம் எதுவாக இருக்கலாம்னா, மேஷராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, அதே போல் மிதுனம், துலாம், கும்பம். ஸோ இது வந்து உங்களுக்கு ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், மேஷம், சிம்மம், தனுசு, மிதுனம், துலாம், கும்பம், இது ராசி இல்லை லக்னமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஃபயர் டிராகன் வந்து இன்னும் அற்புதமாக துணை புரியும். உங்களுக்கான ஒரு எனர்ஜி வந்து அபரிகிதமாக அள்ளித்தரும். ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் விலகி போகும். தடைப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கான சிறப்பு சலுகை இதுதான். அதே போல் கண் திருஷ்டி, இந்த மாதிரி பொறாமை உள்ள நபர்களிடமிருந்து விலகி இருப்பது, இது போன்ற நன்மையை கூட உங்களுக்கு இது வழங்கக்கூடும் அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் தெரியுது. இன்னும் கூர்ந்து கவனிக்கும் போது சில குறியீடுகள் தெரியுதுப்பா, சரி தவறு என்ற போல் குறியீடுகள் தெரியுது. சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களை சரி நினச்சிட்டு செய்வோம், ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சரியானதாக சிறப்பானதாக இருக்காது. ஸோ நம்ம அதுலேருந்து விலகி வரவும் ஆசைப்படுவோம், பட் அது விலகிறதா வேண்டாமான்னு ஒரு தயக்கத்திலே இருப்போம். இதற்கு நீங்கள் விட தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியான பதிலை சொல்லும். ஓகேவா? எல்லா நேரமும் மலர்களை போல் மனம் வீசிகிட்டே இருக்க முடியாது. சில நேரங்களில் முட்களை போல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். சரியா? உங்களோட பாதுகாப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அறிவுறுத்தது. யாருக்கு சொல்லுதுன்னு தெரியல, பட் சொல்லுது. இது உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் மனசு சில நேரங்களில் அலை பாஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இருந்து விலகி நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ தனிமைப்படுத்திட்டு நீங்கள் எந்த மதம் சார்ந்த நபர்களாக வேணால் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் காமாக உட்காந்து உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக அந்த வாசிப்புலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் கொடுக்கும். ஓகேவா? ஏதோ ஒன்று பிரபஞ்சம் சொல்கிறதுக்கு தான் இந்த வாசிப்பு உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம். ஸோ அது சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக, ஏன்னா இப்போ நம்ம பலதரப்பட்ட மனிதர்கள் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது டைரெக்டாக வந்து உங்ககிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது போல் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகே, முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க. கண்டிப்பாக இப்போ இந்த வாசிப்புலேருந்து வரக்கூடிய விஷயங்களை விட உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை புரிய வைக்கலாம், தெரிய வைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேவா? இதில் தெரியக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபம் ஒரு தீ ஜுவாலை அப்படிங்கிறது போல் இந்த ஃபயர் ட்ராகன்லேருந்து எனக்கு தெரியுது. ஸோ இது கோபம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அதே நேரம் அளவோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பு. ஓகேவா? ஸோ சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு அளவோடு இருக்கும்போது அந்த உணவு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லையா, அளவுக்கு அதிகமாக போயிட்டால் அது அவ்வளோ சாப்பிடவே முடியாதுல்ல. அது போல தான் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒன்று உங்கள் மேலேயே கோபம் இருக்கலாம், இல்லைனா வேறு யார் மேலேயாவது ஒரு கோபம் இருக்கலாம், கடும் கோபம் இருக்கலாம். பட் பார்த்துக்கோங்க, அது அளவோடு வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்துது. இது ஏன் இப்படி ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் எதிர்த்தாப்புலேயே இருக்கவங்க மேலே நீங்கள் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கோபம் வந்து உங்களையே தாக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த வாசிப்பு எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.